தண்ணி இன்னும் வரலையாக்கு? பைப்படியில தண்ணி வந்து 2 நாளைக்கிட்ட ஆயிருச்சு. வீட்ல ஒரு சொட்டு தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. குடத்தை வச்சுட்டு போவோம், இன்னைக்கு எப்படி தண்ணியை விட்டுருவாங்க. காலையில கூட பார்த்தேன் தண்ணியை திறந்து விடுறேன் இந்த சைடத்தையும் போனா. முத ஆளா வந்து குடத்தை போட்டாச்சு. முத தண்ணியை நம்மதையும் குடிக்கணும். சரி வீட்டுக்கு போய் வேலையை பார்ப்போம். அதான் முத குடம் போட்டாச்சுல, முத தண்ணி நம்மளுக்கு தேன் வரும். அட யாருடா இது? பைப்படியில தண்ணி வாரதுக்கு முன்னாடியே இடத்த போட்டு வச்சிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு தண்ணி வருமோ? எல்லாரும் சுதாரிப்பா இருக்காளுங்க. நான் விவரங்கிட்டு போய் இருக்கேன். நம்மளும் சீக்கிரமா ஓடி போய் இடத்த பிடிப்போம். அப்புறம் காவு காவு காவுன்னு கத்துவாளுங்க. தண்ணி வந்தா 2வது உடமாவது பிடிப்போம். தண்ணி வரும் போலயே. அதான் வரிசையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம மட்டும்தான் போடல. தெருவுல உள்ள எல்லாரும் வந்து போட்டுட்டாங்க. பக்கத்துலதான் வீடு இருக்கு. நம்மளுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நம்மளும் குடத்தை எடுத்துட்டு வந்து வரிசையில போடுவோம். எப்பயுமே தண்ணி நான் கடைசியா தான் பிடிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது முத குடம் பிடிச்சிடணும். இந்த குடத்தை அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு நம்ம குடத்தை முதல்ல வைப்போம். இந்த சைடு போயிட்டு வர, எதுவும் வேலைக்கு போயிட்டு வரியா? இல்ல ராணி அக்கா, பைப்படியில தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு ஆச்சுல. இன்னைக்கு எப்படியும் வரும் சொல்லிட்டு முத குடமா போய் போட்டுட்டு வரேன்க்கா. ஆமா கீதா, எங்க வீட்லயும் தண்ணி சுத்தமா இல்ல. இன்னைக்கு தண்ணி வருமா? வரும் தாக்கா நினைக்கிறேன். தண்ணியை திறந்து விடுறேன். இந்த சைடு போறத பார்த்தேன், அதனாலதான் முத குடமா போய் போட்டுட்டு வரேன். இல்லன்னா நான் முதல்ல போட்டேன் நீ முதல்ல போட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பாளுங்க. அதான் முத குடமா போட்டா முத தண்ணியை பிடிச்சிடலாம் பாத்துக்குங்க. ஓ அப்படியா கீதா, குடத்தை போட்டுட்டியா? அப்ப நானும் போய் குடத்தை போடுறேன். நீ முத குடம் பிடிச்சினா நான் 2வது குடமாவது பிடிக்கலாம்ல? ஆமா ராணி அக்கா, குடத்தை கொண்டு போய் போடுங்க. தண்ணி வருதோ வரலையோ, நம்ம குடம் முன்னாடி கிடந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு பிடிச்சிட்டு வரலாம் பாருங்க. சரி கீதா, இந்த நானும் குடத்தை கொண்டு போய் போடுறேன். சரிக்கா, போய் வைங்க. ஆலையில் யாரோ மனதோடு பேச ஆலை வந்ததோ, பூங்காற்று வந்ததோ, நெஞ்சமே பாட்டெழுது. அடியே சின்ன பொண்ணு, போதும் போதும்டி. நீ பாடுற பாட்டை பார்த்தா கழுதையிலேயே ஓடியாந்து மூஞ்சிலேயே மிதிக்க போகுது. அட போ வசந்தி அக்கா, நான் நல்லா பாடுறேன்னு உனக்கு போறாம. ஆமா போட்டி. என்னடி சின்ன பொண்ணு மரத்தடியில உட்கார்ந்து பாட்டு மயமா பாடிக்கிட்டு கிடக்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமா வசந்தி அக்கா, எல்லா வேலையும் முடிச்சுடுத்தேன். இங்க வந்து உட்காந்து கிடக்கேன். வீட்டுக்குள்ள இருக்க முடியல, ஒரே வேக்காடு. இந்த மரத்தடியில உட்காந்தா ஜிலு ஜிலுன்னு காத்து வருதுலக்கா, அதான் இங்கிட்டு உட்காந்து கிடக்கேன். ஆமாண்டி சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அனல் காத்தா அடிக்குது. அதான் சத்த உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். தண்ணி வந்தாலும் தண்ணியை புடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கலாம், தண்ணியும் வர மாட்டேங்குது. ஆமா வசந்தி அக்கா, நானும் முத குடமா போட்டுட்டு வந்ததே உட்காந்து கிடக்கேன். இன்னும் தண்ணி வரல பாருங்க. முத குடம் நீ தான் வச்சியா? நான் 2வது குடம் வச்சிருக்கேன்டி. உனக்கு பின்னாடியே நான் பிடிக்கணும். அப்படியாக்கா? சரி சரி. வேணும்னா ஒரு எட்டு போய் தண்ணி வந்துருச்சான்னு போய் பாத்துட்டு வரவாடி. அட வேணாக்கா, நான் இப்பத்தேன் போய் எட்டி பாத்துட்டு வந்தேன். தண்ணி எல்லாம் வரல. தண்ணி வந்தாலும் சட சட சடன்னு சத்தம் வரும்க்கா, உடனே ஓடிடலாம். அப்படியாடி சின்ன பொண்ணு? சரி சரி. என்ன ராணி அக்கா, நீங்க முத குடம் புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் முத குடம் வச்சேன். என் குடத்தை தள்ளி விட்டுட்டு புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? நீ முத குடம் வச்சியா? நான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கறப்ப சரோஜாக்கெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னது இது? ஆளாளுக்கு வந்து நான் முத குடம் வச்சேன் நான் முத குடம் வச்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணும் புரியலையே. சரிடி சின்ன பொண்ணு, இந்த என் குடம் நிறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஆளா பிடிப்போம், அதான் கூட்டம் இல்லையில. சரி ராணி அக்கா, உங்களுக்கு அடுத்து நான் பிடிக்கிறேன். என்ன வசந்தி அக்கா, நான்
முத குடம் வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னமோ நீங்க ரெண்டாவது பிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் புடிச்சுக்கிறேன். ஏன் சின்ன பொண்ணு என்கிட்ட சண்டைக்கு வர? முத குடம் அந்த சரோஜாக்கா புடிச்சிட்டு போயிருக்கும் போல இருக்கு. ரெண்டாவது குடம் நான் தானே வச்சேன், நான் தான் புடிச்சிருக்கணும். ஆனா ராணி அக்கா புடிச்சிட்டாங்க. அடுத்தாப்லயாவது நான் பிடிக்க வேணாமா? அப்ப நான் முத குடம் வச்சது இப்படியே நின்றுகிட்டே இருக்கணுமாக்கு? அடியக்கல ஏன் இப்ப சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு ஒவ்வொரு குடத்தை பிடிக்க வேண்டியதானே? ஆமாக்கா, நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க வரிசையிலேயே குடம் வைக்கல, ஆனா தண்ணியை புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வரிசையில போட்டுட்டு காத்து கிடந்துகிட்டு இருக்கோம். இப்ப என்னமோ விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுக்கவா செய்றீங்க? உங்க வேலை முடிஞ்சிருச்சுல, குடத்தை தூக்கிட்டு போங்க. இங்க பாரு வசந்தி, தேவையில்லாம என்கிட்ட எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்க? ஒரு குடமும் இல்லாம செவனேன்னு கிடந்துச்சு, நான் கொண்டு வந்து வச்சேன். முத குடம் சரோஜாக்கா தான் போய் பிடிச்சிச்சு. அங்க வேணா போய் கிளி. என்கிட்ட எல்லாம் சத்தம் போடுற வேலை வச்சுக்கிறாரு. என்ன வசந்தி அக்கா, பைப்படியில உங்க குடத்தை கொண்டு வந்து வைக்கிறியா? எடுங்கக்கா, நான் புடிச்சுக்கிறேன். அடியே, இப்பதானே ராணி அக்கா சொன்னாங்க அடிச்சுக்கிறாம ஆளாளுக்கு ஒரு குடத்தை பிடிச்சுக்குங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் குடம் பிடிக்கிறேன், அடுத்தாப்புல நீ பிடிடி. எனக்கு அப்புறம் குடம் வச்சவங்க நீங்க தண்ணி பிடிக்கணும். நான் முத குடம் வச்சது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கணுமா? என்ன பொண்ணு, கோவப்படாதடி. பைப்படியில நீனும் நானும் தானே நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் பிடிச்சிட்டு போறேன், அடுத்தாப்புல நீ வெயி. நீ பிடிச்ச பின்னாடி நான் பிடிக்கிறேன். இப்படி மாத்தி மாத்தி பிடிப்ப முடி. என்கிட்ட எல்லாம் மல்லுக்கு நிக்காதடி. என்னால எல்லாம் உன்கிட்ட வாயை கொடுத்துட்டு மீள முடியாது. அமைதியா இரு. இந்த நிறைய போகுது குடம். எப்பா, இவட்ட இருந்து மல்லு கட்டி ஒரு குடம் தண்ணி வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் போலயே. அடியே சின்ன பொண்ணு, என் குடம் நிறைஞ்சிருச்சுடி. இப்ப நீ வெயி. சப்பா, இதுகளெல்லாம் சமாளிச்சுட்டு தண்ணி பிடிக்கிறதுக்குள்ளயும் போதும் போதும்ல இருக்கு. என்ன இவ தண்ணி பிடிச்சுக்கிட்டு இருக்கா? நான் தானே முத குடம் போட்டேன். அடியே சின்ன பொண்ணு, நான் தாண்டி முத குடம் வச்சேன். நீ என்னடி பிடிச்சுக்கிட்டு கிடக்க? நான் தான் முத குடம் வச்சேன். ஆனா எனக்கு முன்னாடி சரோஜாக்கா, ராணி அக்கா, வசந்தி அக்கா எல்லாரும் புடிச்சிட்டு போறாங்க. இப்ப நான் லாஸ்டா புடிச்சுக்கிட்டு கிடக்கேன். என்னடி சொல்ற? நீ முத குடம் வச்சியா? கைப்படி அனாமத்தா கிடந்துச்சு. நான் தான் வந்து முத குடம் வச்சேன். நம்ம நகட்டி வச்சது இவ குடமா இருக்குமோ? சரி கீதா, இப்ப அதுக்கு என்ன? முத குடம் போட்டவங்க தான் முத தண்ணி பிடிக்கணுமா? குடமே வரிசையில போடாம அந்த சரோஜாக்கா 4-5 தண்ணி குடம் புடிச்சிட்டு போயிருச்சு. அந்த சரோஜாக்காவை மட்டும் கேள்வி கேட்டுறாதீங்க. அதுதான் 4-5 குடம் தண்ணி புடிச்சிட்டு போச்சு. அதுட்ட போய் கேள்வி கேளுங்க. நான் இப்ப தேன் குடம் வச்சிருக்கேன். அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தண்ணியை புடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீ இப்பதானே வந்த, எனக்கு அப்புறம் புடி. என்னது, நீ புடிச்சதுக்கு அப்புறம் நான் பிடிக்கணுமா? இன்னைக்கு இத இப்பதான் தண்ணி பிடிக்க வரியா? என்னது, இப்பதான் வாரியலாவா? நான் தான் முத குடம் வந்து போட்டுட்டு போனேன். தண்ணி வந்தப்ப யாரும் ஒரு வார்த்தை சொல்லல. ஆளாளுக்கு புடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. ராணியக்கா, உங்களுக்கு கூட தெரியும்ல, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நான் தான் ஃபர்ஸ்ட் குடம் போட்டிருக்கேன் அப்படின்னு தானே உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். நீங்களும் போய் ரெண்டாவது குடமா வைங்கன்னு சொன்னா இல்லையா? இப்ப பாருங்கக்கா, என் குடத்தை தள்ளி விட்டுட்டு ஆளாளுக்கு தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னா இந்த சின்ன பொண்ணு நம்மகிட்ட போய் சொல்லிருக்காளா? இவ விட்டு குடத்தை தள்ளி வச்சுட்டு அந்த சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் குடமா வச்சிருக்கா. சரியான ஆளுதான் சின்ன பொண்ணு. அப்ப சின்ன பொண்ணு போய் சொன்னியா? நீ தான் ஃபர்ஸ்ட் குடம் வச்சேனே. ஓய் வசந்தி அக்கா, சொல்லாத. அட ஈத்தர சிரிக்கி, இந்த கீதா விட்டு குடத்தை தள்ளி வச்சிருக்கையும் பிடிச்சிருக்கியா நீ? இப்ப பாரு எப்படி மாட்டி விடுறேன்னு. கீதா, உன் குடத்தை தள்ளி வச்சு பிடிச்சதே அந்த சின்ன பொண்ணுதே. அவளை புடி, சரியா வரும். எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, உனக்கு அறிவு இல்லையா? என் குடத்தை தள்ளி வச்சுட்டு பிடிக்கிற. சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற. மூஞ்சி முகார கட்டையும் பாரு. இங்க பாரு கீதா, வார்த்தை ஒழுங்கா பேசு கீதா, நான் அப்புறம் பேசுவேன். உனக்கு என்னடி மரியாதை கொடுக்கணும்? என் குடத்தை தள்ளி வச்சுட்டு தானே நீ பிடிச்ச. உனக்கு இந்த மரியாதை போதும். மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. உன் குடத்தை தள்ளி வச்சுட்டு பிடிச்சேன்னு யாருடி சொன்னது? வேற யார் சொல்ல போறா? உன் கூட்டாளி வசந்திதேன்னு சொன்னா. அட குதிரவாளி, என்னை நல்லா மாட்டி விட்டுக்கிட்டாளே. இப்ப அந்த சின்ன பொண்ணு ஆட்டமால ஆடுவா. ஐயோ வசந்தி அக்கோய், ஐயோ, ஆக்ரோஷமால கூப்பிடுறா. இவள வேற சமாளிக்கணுமா? ஐயோ அடியே, என்ன எதுக்குடி அடிக்கிற? தேவையில்லாம அந்த குதிரவாளுகிட்ட எதுக்கு என்னை மாட்டி விடுறிய? ஆமா, மாட்டி விடுறாங்க. இல்லாததையும் பொல்லாததையுமா சொல்றேன். நீ தானே நகட்டி வச்சுட்டு புடிச்ச, அதத்தையும் சொன்னேன். சின்ன பொண்ணு, எதுக்கு வசந்திய போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க? வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா நீ? பாருங்கக்கா, என்னை பத்தி தேவையில்லாம பேசி இந்த குதிரவாளிட்ட மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கா அக்கா. அடியே சின்ன பொண்ணு, ஏன் மேலேயே கைய வச்சிட்டியா? முத தண்ணி பிடிச்சது நானாடி அந்த சரோஜாக்கா தானே. போய் அந்த சரோஜாக்காவை போய் அடிடி. என்ன எதுக்குடி அடிக்கிற? வசந்தி, என்ன வசந்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல கீதாவை மாட்டி விட்ட, இப்ப என்னமோ சரோஜாக்காவை மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க. அவ வேற கோவத்துல இருக்கா. ஏதாச்சும் பண்ணி இன்னீர போறா. சும்மா இரு வசந்தி. ஆமா, நான் தான் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லவதே. ஊபா கொட்டா மாதிரி இருந்துட்டு நீங்களும் தான் தண்ணியை பிடிச்சிட்டு போனீங்க. வசந்தி, என்ன வசந்தி பேசுற? என்கிட்ட திமிரா பேசிக்கிட்டு இருக்க. கைப்படியில எந்த குடமும் இல்ல, அதனால வச்சு தண்ணியை பிடிச்சேன். உலகத்துல இந்த மாதிரி பொம்பளைகள் எல்லாம் பார்த்ததே இல்ல. என்ன பொம்பளைகளை வச்சு? இங்க பாரு கீதா, யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? வேற யார பத்தி பேச போறேன்? உங்களை பத்தி தான் பேசுறேன். திருட்டு கும்பலு. இங்க பாரு கீதா, வார்த்தையை அளந்து பேசணும். அப்பதே சொல்லிட்டேன், அப்புறம் வாயிலேயே குத்தி போடுவேன் பாத்துக்க. ஆமாண்டி, நீ குத்துற வரைக்கும் நான் புளியங்க பறிச்சுக்கிட்டு போய் பாரு. போடி. எல்லாரும் புடிச்சிட்டீங்களா? தள்ளுங்க, நான் 2 குடம் பிடிக்க. ஏய் தோப்பாமண்ட, 5-6 குடம் புடிச்சிட்டு போயிட்டு திரும்பி முதல்ல இருந்து வாரியா? ஆமா,
ஆமாண்டி, நான் முதல்ல தண்ணிய புடிச்சேன். இப்ப என்னடி அதுக்கு? சும்மா அனாமத்தா தண்ணி ஓடிக்கிட்டு கிடந்துச்சு, புடிச்சேன். என்னமோ அடிக்க போற மாதிரி எதிரிக்கிட்டு வர போடி. ஏன் சரோஜாக்கா இப்படி பண்றீங்க? நான் தான் முத குடம் வச்சேன், என் குடத்தை தள்ளி விட்டுட்டு தண்ணிய புடிச்சிருக்கீங்க. இங்க பறக்கிதா, எவ விட்டு குடமும் பைப்படியில இல்ல, வெறும் தண்ணி தான் வடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, நான் வந்து புடிச்சேன். சரோஜாக்கா இப்படி எல்லாம் பொய் பேசாதேக்கா. பொய் பேசினா வாய் இப்படியே கோணிக்கிற போகுது. யார பாத்தடி என்னடி சொல்ற? என் மேலேயே கைய வச்சிட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. ஏன் இப்படி சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க, ஓவராலா தண்ணிய பிடிக்கலாம். அட இருக்கா, இங்கேயே நாங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வேற. எல்லாத்துக்கும் காரணம் இந்த டோப்பா மண்டை தான். இந்த டோப்பா மண்டை அப்படியே மண்டையோட கலத்தினா தான் சரியா வரும். போய் ராணியக்கா என்னை போட்டு அடிக்கிறாளுக, என்னக்கா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வந்து 2 சாத்து சாத்துக்கா. ஐயா